ஹாய் கைஸ், உங்களோட பிசினஸ் நீங்க குளோபல் லெவல்ல எடுத்துட்டு போக போறீங்க. உங்க ப்ராடக்ட் நிறைய நீங்க யூஎஸ் மாதிரியான மார்க்கெட் பிளேஸ்ல லான்ச் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஐடிஐ நம்பர் தேவைப்படும். இந்த ஐடிஐ நம்பர் யாருக்கெல்லாம் தேவைப்படும், இதனால நமக்கு என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இதை கண்டினியூவா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் அழுத்திருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஐடி நம்பர்னா என்னங்கிறத பார்த்தலாம். ஐடி நம்பருங்கிறது என்னன்னா இண்டிவிஜுவல் டாக்ஸ் பேயர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் தான் இதோட ஃபுல் ஃபார்ம். ஓகே, இப்போ நீங்க யூஎஸ் மாதிரியான மார்க்கெட் பிளேஸ்ல ஒர்க் பண்ண போறீங்க, இல்ல ஜாப்காக போறீங்க, இல்ல நியூவா ஒரு பிசினஸோ ஒரு ப்ராடக்ட்டோ நீங்க லான்ச் பண்ணி யூஎஸ்ல செல் பண்ணி ரெவன்யூ மேக் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரியான சினாரியோல நீங்க ஒரு யூஎஸ் நான் ரெசிடென்சியா இருக்கீங்க. இப்போ நம்ம இந்தியால இருந்து போய் நம்ம ப்ராடக்ட்டை யூஎஸ்ல செல் பண்றோம்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரியான சினாரியோலாம் உங்களுக்கு நிறைய இடங்கள்ல கண்டிப்பா இந்த ஐடி நம்பர் தேவைப்படும். இந்த ஐடி நம்பர் வச்சு தான் இப்போ எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஜாப்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போது நிறைய இடங்கள்ல இந்த ஐடி நம்பர் தேவைப்படும். இப்போ இந்த ஐடி நம்பர் வச்சு நீங்க டாக்ஸ் ஃபைல் பண்ணாம உங்களுக்கு பெனால்டி சார்ஜஸ் வரதை அவாய்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ இந்த ஐடி நம்பர் இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத மாதிரி பார்த்தலாம். இது மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து டாக்ஸ் ஃபைல் பண்றதுக்கு, ரீஃபண்ட் கலெக்ட் பண்றதுக்கு, அப்புறம் நீங்க பண்ற டிரான்சாக்ஷனா இருக்கட்டும், இப்போ நீங்க நியூவா ப்ராப்பர்ட்டி எல்லாம் வாங்க போறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த நம்பர் தேவைப்படும். ஓகே, இப்போ இந்த ஐடி நம்பர் யாருக்கெல்லாம் தேவைப்படும் பார்த்தலாம். இப்போ நீங்க இந்தியால இருந்துட்டு உங்க ப்ராடக்ட் எல்லாம் யூஎஸ்ல செல் பண்றீங்க, இல்ல நீங்க நிறையவே இப்போ இந்த டிக்டாக் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல அஃபிலியேட் அக்கௌண்ட்லாம் ஓபன் பண்றீங்க, இல்ல பேபால் அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறீங்க, இல்ல ஸ்ட்ரைப் மாதிரியான பேமெண்ட் கேட்வே எல்லாம் நீங்க ஓபன் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா இந்த ஐடி நம்பர் உங்களுக்கு தேவைப்படும். இதை கொடுத்து நீங்க ப்ராசஸ் பண்ணா மட்டும் தான் உங்களோட அங்க இருக்கிற கஸ்டமர்ட்ட இருந்து பேமெண்ட் கலெக்ட் பண்ணி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதனால நீங்க இ-காமர்ஸ் பிசினஸ் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா நிறைய இடங்கள்ல உங்களுக்கு இந்த ஐடி நம்பர் தேவைப்படும். இப்போ இந்த ஐடில இருக்கிற ரொம்பவே முக்கியமான பெனிஃபிட் என்னன்னா, இப்போ நீங்க டைரக்டா யூஎஸ்ல போய் தான் அங்க நீங்க பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் கிடையாது. இப்போ அங்க இருக்கிற நிறைய பேங்க்ஸ் வந்து ரிமோட் ஆக்சஸ் வச்சு அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான சினாரியோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு இந்த ஐடி நம்பர் தேவைப்படும். இதை வச்சு கண்டிப்பா நீங்க யூஎஸ்க்கு நேரா தான் போய் விசிட் பண்ண தேவை கிடையாது. நீங்க ஆன்லைன்லயே யூஎஸ் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டோம்னா நிறைய பேமெண்ட்ஸ் நமக்கு ஈஸியாவே கலெக்ட் பண்ண முடியும். அதே ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாதிரி தான் இப்போ நம்ம டிராப் ஷிப்பிங் பண்றவங்க போது நம்ம இந்தியன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நிறையவே கன்வர்ஷன் சார்ஜஸ்லாம் இருக்கும். இப்போ இந்தியன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றவங்க போது அதுக்கு நிறைய கன்வர்ஷன் சார்ஜஸ்லாம் இருக்கும். இப்போ நீங்க யூஎஸ்ல வந்து இ-காமர்ஸோ இல்ல வேற ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம், இல்ல நீங்க இது எல்லாமே ரிமோட் மூலியமா இந்தியால இருந்தே ஆக்சஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோம். இந்த சினாரியோல உங்களுக்கு நிறையவே எக்ஸ்பென்சஸ் இருக்கும். இது எல்லாத்துக்குமே நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க இந்தியால இருந்து ஒரு தடவையுமே உங்களுக்கு பேமெண்ட் பண்ணும்போது எந்த பேமெண்ட் கேட்வே யூஸ் பண்ணாலுமே மினிமமா 2% வரையுமே அதுக்கான டிரான்சாக்ஷன் ஃபீ இருக்கும். நம்ம ஏர்ன் பண்ற ரெவன்யூவை திரும்பவும் நம்ம கண்ட்ரிக்குள்ள கொண்டுட்டு வரதுக்கு திரும்பவும் அதுக்கு நம்ம டிரான்சாக்ஷன் ஃபீ கட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய டைம் நம்ம டிரான்சாக்ஷன் ஃபீஸ் கட்டிக்கிட்டே இருக்கிறதுக்கு நம்ம யூஎஸ்லயே ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டோம்னா அங்கிருந்து ஈஸியாவே நம்மளால டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். இதனால நிறையவே நம்ம டிரான்சாக்ஷன் ஃபீயை அவாய்ட் பண்ணலாம். இதோட இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ இந்தியாவில் நம்ம ஜிஎஸ்டி எடுத்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோங்க போது இப்போ நம்ம பிசினஸ்க்காக ஏதாச்சும் நிறையவே ப்ராடக்ட்ஸ் ஆகும், இல்லைன்னா ஏதாச்சும் சர்வீஸ்க்கு நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். இது எல்லாத்துக்குமே நமக்கு நிறையவே டாக்ஸ் இன்புட் கிரெடிட்ஸ் கிடைக்கும். இந்த டாக்ஸ் பெனிஃபிட் வச்சு அகைன் நம்ம ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணும்போது நம்மளால இந்த அமௌண்ட் எல்லாமே யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி உங்களால இன்புட் டாக்ஸ் எடுக்கணும், இல்ல உங்க பிசினஸ் பர்பஸ்க்காக நீங்க ஏதோ பர்ச்சேஸ் பண்றீங்க, உங்க ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றீங்க போது இது எல்லாத்துக்குமே நீங்க டாக்ஸ் கிரெடிட் யூஎஸ்ல எடுக்கணும்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஐடி நம்பர் தேவைப்படும். அதோட இல்லாமல் நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கீங்க, ஸ்டூடெண்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கும் நிறைய டாக்ஸ் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம கிளைம் பண்ணுறதுக்கும் இந்த நம்பர் நிறைய இடங்களில் யூஸ் ஆகும். ஃபைனலாக நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போறீங்கன்னா அப்போ கண்டிப்பாக நீங்கள் இந்த ஐடி நம்பர் வச்சு மட்டும் தான் நீங்கள் ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நமக்கு எந்த மாதிரியான சினாரியோலாம் இந்த ஐடி நம்பர் யூஸ் ஆகும்னு பார்த்தலாம். இப்போ நீங்கள் குளோபல் லெவலில் உங்கள் ப்ராடக்ட்டையோ பிஸ்னஸையோ எடுத்துகிட்டு போக போறீங்க. இப்போ உங்கள் டார்கெட் வந்து யூஎஸ் மார்க்கெட் பிளேஸில் உங்கள் ப்ராடக்ட்டை செல் பண்ணணும்னு இருக்கீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஐடி நம்பர் யூஸ் ஆகும். இந்த ஐடி நம்பர் வச்சு நம்மளால யூஎஸ் போகாமே நம்மளால பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்க முடியும். அதே நேரத்தில் நம்மளால கிரெடிட் கார்டுமே வாங்கிக்க முடியும். அந்த கிரெடிட்ஸுமே நம்ம நிறைய இடங்களை நம்ம பிசினஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நமக்கு இதனால கிடைக்கிற மேஜரான பெனிஃபிட் என்னன்னா, நம்மளால டாக்ஸ் இன்புட் கிரெடிட்ஸ் நம்மளால எடுத்துக்க முடியும். இப்போ பேபாலோ இந்த மாதிரியான பேமெண்ட் கேட்வேயோட நம்ம இன்டகிரேட் பண்ணாலும் நிறைய இடங்களில் இந்த ஐடி நம்பர் தேவைப்படும். அடுத்து ஃபைனலா இப்போ நம்ம டாக்ஸ் இன்புட் கிரெடிட் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்ல அங்க ஏதாச்சும் ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றோம், ஏதோ ப்ராப்பர்ட்டி வாங்குறோம்னா இந்த மாதிரி சினாரியோலாம் நிறைய இடங்களில் நமக்கு இந்த ஐடி நம்பர் யூஸ் ஆகும். ஓகே, இப்போ நம்ம ஃபைனலா எப்படி ஐடி நம்பர் அப்ளை பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ நீங்க டைரக்டா W7 ஃபார்ம் ஃபில் பண்ணி உங்களோட சப்போர்ட்டட் டாக்குமெண்ட்ஸ் ஆகட்டும், விசா, பாஸ்போர்ட் எல்லாமே டைரக்டா சப்மிட் பண்ணி இந்த டைரக்ட் மெத்தட்ல உங்களால அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த ஐடி நம்பர் எப்படி அப்ளை பண்ணணும் உங்களுக்கு தெரியல, இந்த ஸ்டெப்ஸ்லாம் ரொம்பவே காம்ப்ளிகேட்டடா இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த வீடியோட ஸ்பான்சர் theitn.com, அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். theitn நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் தான் வரும். இதுல உங்களோட பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு இந்த இடத்துல ஆர்டர் நவுன் கொடுத்துட்டு பே பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த தேர்ட் பார்ட்டி ஏஜென்சி மூலமா கம்ப்ளீட்டா ஃபுல் அண்ட் ஃபுல்லா அவங்களே ஹேண்ட் ஓவர் பண்ணி உங்களுக்கு இந்த ஐடி நம்பரை எடுத்து கொடுத்துருவாங்க. இது நீங்க ஆர்டர் பண்றதுலேருந்து 6 to 8 மாசத்துக்குள்ள இந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு இந்த ஐடி நம்பரை ப்ரொவைட் பண்ணிடுவாங்க.
இப்போ நீங்கள் தி ஐடிஎனை யூஸ் பண்ணி தான் இந்த நம்பரை அப்ளை பண்ண போறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற என்னோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ஸ் நிறையா கிடைக்கும். இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அதை மிஸ் பண்ணாமல் பக்கத்துக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்திடுங்க.